ஹாய் வணக்கம். வெல்கம் டு கஸ்தூரி கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, நான் இன்னைக்கு நம்ம என்ன சமையலோட வந்திருக்கோம்? இன்னைக்கு நம்ம வந்து கோழி ஈரல் புட்டு செய்ய போகிறோம். அது வித்தியாசமாக இருக்குல்ல? ஆமாம், கோழி ஈரல் புட்டு செய்ய போகிறோம். சரி, வாங்க போய் பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்னு. போய் பார்க்கலாம். ஓகே, நம்ம தேவையான பொருட்களை பார்த்துருவோம். ஓகே, நான் சுத்தமாக மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்ச ட்ரையாக கழுவணும் எடுத்து வச்ச ஈரல் கொஞ்சம். ஓகே, அதுக்கு தேவை தேங்காய் பூ, நல்ல தேங்காய் பூ கை அளவு எடுத்துக்கணும். அப்புறம் தாளிப்புக்காக 2 சின்ன வெங்காயம், ரொம்ப சின்னதில், பெரிய வெங்காயம் சின்ன சைஸில் 2 எடுத்திருக்கேன், சின்னதாக சாப் பண்ணியிருக்கேன். அப்புறம் பூண்டு, அப்புறம் பட்டை மிளகா கொஞ்சம் 3-4 எடுத்து கட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகா ஒரு 3 எடுத்திருக்கேன். கருவேப்பிலை அண்ட் ஜிஞ்சர் வந்து நல்லா சாப் பண்ணியிருக்கேன். அப்புறம் கடுகு, நார்மலாக கடுகு பாய்க்கிறதுக்கு தாளிப்புக்கு. அப்புறம் சோம்பு தாளிக்கிறதுக்கு பாய்க்கலாம். அப்புறம் மஞ்சத்தூள், நார்மலி மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன். ஓகே, அப்புறம் இன்னொன்று, இது வந்து ஏன் தனியாக நான் எடுத்து வச்சுருக்கேன்னா, இது நான் பிளெண்டர் பண்ண போகிறேன். இந்த பிளெண்டர் பண்ணி இதை வந்து நான் இந்த ஈரலில் போட்டு பெரட்டி மேக்னேட் பண்ணி ஒரு 15 நிமிஷம் மேக்னேட் பண்ணி அப்புறம் பொரிக்க போகிறேன். ஸோ அதுக்கு தான் இது தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த பிளெண்டர் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து வெங்காயம் சின்னதாக, அப்புறம் பூண்டு பல் ஒரு 5 பல், அப்புறம் இஞ்சி நம்மளாம் 2 துண்டு, அப்புறம் ஊசி மிளகா உரப்புக்காக, அதுக்காக ஊசி மிளகா கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ நம்ம வந்து பிளெண்டர் பண்ணுறதுக்காக பிளெண்டர் பண்ணிடுவோம். ஓகே, பிளெண்டர் பண்ணியாச்சு. பாருங்கள், 2 மினிட்ஸ் பிளெண்டர் பண்ணியாச்சு. இந்த பிளெண்டர் பண்ணதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஈரலில் வந்து நம்ம போட போகிறோம். போட்டு நம்ம பிசைஞ்சு எடுக்கணும். ஓகே, அப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போடணும். தென் உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஓகே, எல்லாம் போட்டாச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஏன் நான் முள்கண்டி எடுத்திருக்கேன்னா, இதோட அந்த சாரெலாம் நம்ம போட்டிருந்தோம்ல, அது நான் அந்த ஈரலை வந்து நான் குத்திட்டு இப்போ அந்த சாறு வந்து இந்த உள்ளுக்கு இறங்கணும். அதுக்காகவே நான் அந்த முள்கண்டி எடுத்திருக்கேன். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதுக்காக தான். ஸோ இன்னும் நல்லா இருக்கும்ல, அந்த உள்ளுக்கு இறங்கிடும்ல, அதுக்காக நான் எடுத்திருக்கேன். ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இது மேக்னேட் பண்ணுறதுக்கு 15 நிமிஷம் இதை நம்ம ஓரத்தில் வச்சுருவோம். அப்புறம் 5 நிமிஷம் சேர்ந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள், நம்ம இப்போ பொரிக்க ஆரம்பிப்போம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு மேக்னேட் பண்ணி. நல்லா அதில் அந்த ஜூஸ் எல்லாம் பாருங்கள் நல்லா இறங்கியிருக்கு அதில். இப்போ வந்து நம்ம வந்து பொரிச்சிருவோம். நல்லா மொறுன்னு பொரித்து எடுக்க போகிறோம். இப்போ நான் ஒன்றா போடுறேன். நல்லா சட்டி சூடு எடுத்து இப்போ கிண்ட வேண்டாம். நல்லா மொறுன்னு
பொரிக்கணும். அப்புறம் தான் திருப்பி விடணும். இப்போ கிண்டினா ரொம்ப குழஞ்ச மாதிரி போயிடும். ஓகே, அப்புறம் நான் காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம பொரிச்சு எடுக்கணும். ஸோ இப்போ நம்ம எடுத்துடலாம். ஓகே, நம்ம எடுத்துடலாம். ஓகே, நம்ம பொரிச்சு எடுத்துக்கிட்டோம் பாருங்கள். இப்போ வந்து நான் வந்து இதை வந்து உதிரியாக்க போகிறேன். ஓகே, நம்ம இப்போ உறுதியாக்க போகிறோம். அப்போ தான் நம்ம புட்டு செய்ய முடியும். நல்லா பாருங்கள், நல்லா இந்த மாதிரி சுடுது. அதனால தான் நான் இது போட்டுருக்கேன். நல்லா உதிரணும், நல்லா உதிரி எடுக்கணும். ஓகே, பாருங்கள், நல்லா உதிரி எடுத்துட்டேன் நான். ஓகே, இதுதான் நம்ம புட்டு செய்ய போகிறோம். ஓகே, வாங்க செய்யலாம். ஓகே, வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான எண்ணெய். ஓகே, இது போதும், ரொம்ப எண்ணெய் வேண்டாம். ஓகே, எண்ணெய் நல்லா சூடி எடுத்தோம். எண்ணெய் நல்லா சூடேறிச்சு. இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு கடுகு தாளிப்பு போட்டுடலாம். அப்புறம் கைப்பிடி அளவுக்கு சோம்பு, இது நல்லா வறுபடணும். வறுபட்டுச்சு. இப்போ நம்ம வெங்காயம் போடலாம். வெங்காயம் போட்டுட்டு அப்புறம் நல்லா கிண்டணும். அப்புறம் பூண்டு, பச்சை மிளகா இது இன்க்ரீடியன்ஸ். அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் சாப் பண்ணி வச்சு ஜிஞ்சர் எல்லாம் போட்டு வறுத்தரலாம். நல்லா வறுத்துக்கணும். வேண்டாம், பாருங்கள், நல்லா வறுப்பட்டுச்சு. இப்போ வந்து நம்ம கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இதில் மஞ்சத்தூள் கொஞ்சம் போதும். கொஞ்சம் போதும், நிறத்துக்கு தான் அது. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து உதிரியாக்குன ஈரலை போட போகிறோம். போட்டுருவோமா? ஈரல் போட்டு நல்லா கிண்டுங்க. ஏற்கனவே நம்ம பொரிக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டுருந்தோம். இப்போ வந்து மறுபடியும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். சூப்பர். என்னம்மா? நல்லா வறுத்துட்டோம் நம்ம. நல்லா ஃபினிஷிங் ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக நம்ம தேங்காய் துருவலை போட்டுடலாம். தூவிட்டு இறக்கிட வேண்டியதான். எப்படி இருக்கா?
ஓகே, ஃபினிஷிங் ஆயிடுச்சு. ஓகே, நாங்கள் வந்து கோழி ஈரல் புட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நந்தினி வந்து சாப்பிட்டு பார்ப்பாங்க எப்படி இருக்குன்ட்டு. இது பார்க்கவே நல்லா இருக்குல்ல? நான் டேஸ்ட் பண்ணுவேன், பாருங்க. எனக்கு தான் ஸோ கியூட். நல்லா இருக்கு, உண்மையிலே நல்லா இருக்கு. செஞ்சு பாருங்க, சூப்பராக இருக்கு. நான் ட்ரை பண்ணுறேன். உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கு. இருக்கு. இன்னொரு கரண்டி எடுக்கணும் போல இருக்கு எனக்கு. எல்லாம் உனக்கு தான் நிறைய செஞ்சுருக்கணும். ஓகே, இன்னொன்று நான் சொல்கிறேன். இந்த ஈரல் வந்து நீங்கள் கண்டிப்பாக பிடிக்காதவங்க, ஈரலே சுத்தமாக பிடிக்காதவங்க வந்து இது கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்டா ஆகணும். ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த ஸ்மெல்லாம் எதுவுமே கிடையாது, ரொம்ப ருசியாக இருக்கும். நீங்கள் அந்த ரெசிபி